RTVKGF News முக்கிய செய்திகள். டி.கே. சிவகுமார் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் கூட கடந்த ஒரு வார காலமாக கோலார் தங்க வயலில் ஆய்வு நடந்து வருகிறது. எந்த பகுதியில் எந்த இடங்கள் இருக்கிறது என்கின்ற ஆய்வுகள் கோலார் தங்க வயலிலே இன்றைக்கு நடந்து வருகிறது. கோலார் தங்க வயலில் உணர்ச்சி பூர்வமான பிறந்தநாள் விழா. மக்களுக்காக உருகும் மெழுகுவர்த்தி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் போராட்டவாதியும் KGF தங்க சுரங்க தொழிற்சங்க வரலாற்றை நூலாக வடித்துத் தந்த மறைந்த மூத்த தோழர் ராமசாமியின் புதல்வர் தோழர் ஜோதிபாசு அவர்களின் 49வது பிறந்தநாள் விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் CPI, DMK, சேவ் KGF, விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் பல்வேறு கட்சிகள் சால்வை மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் கூறினார்கள். அதனை அடுத்து புரட்சித் தலைவர் ஜோதிபாசு கேக் வெட்டினார். இந்த விழாவில் கலந்து கொண்டு ஆற்றிய அதிரடி மற்றும் உணர்ச்சிமிக்க உரை அங்கிருந்த தொண்டர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தன்னைத்தானே அழித்து கொண்டு சமூகத்திற்கு ஒளிகாட்டும் மெழுகுவர்த்தியைப் போல இருக்க வேண்டும். தோழர் ஜோதிபாசுவிடம் நான் நேரில் கண்டு வியக்கிறேன் என்று முழங்கினார். KGF-இன் மீட்பராக உருவெடுத்த வழக்கறிஞர் இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற வீரமிக்க கோட்பாட்டுடன் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பை உருவாக்கி கடந்த 1.5 வருடங்களாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் ஜோதிபாசு. பன்முகத்தன்மை கொண்ட தலைவர். BA, B.Ed, LLB படித்த பட்டதாரி, முன்னாள் ஆசிரியர், வழக்கறிஞர் மற்றும் பார் கவுன்சில் காரியதரிசி என பல தளங்களில் இயங்கி வருகிறார். இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்ற போராட்டத்தில் முதலில் பீப் ஸ்டால் மூடப்படும் என்பதை தடுத்து நிறுத்தினார். அடுத்து தங்கவயல் ஜிம்கன்னா கிரவுண்டு திறக்கப்படுவதற்காக பல்வேறு போராட்டங்களை செய்து மனுக்களை கொடுத்தும் மீண்டும் ஜிம்கன்னா கிரவுண்டை திறந்து வைத்தார். அடுத்த கட்டமாக BGM-இல் ஹாஸ்பிட்டல் மீண்டும் திறக்கப்படுவதற்காக போராட தயாராக இருக்கும் தலைவன் ஜோதிபாசு. SP அலுவலகம் மாற்றம் தொடர்பான செய்தி வெளிவந்த சில நிமிடங்களிலேயே மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தி அனுப்பி நள்ளிரவிலும் மக்களுக்காக செயற்படும் சுறுசுறுப்பான தலைவராக திகழ்கிறார். என் வாழ்நாளில் எத்தனையோ தலைவர்களையும் அமைச்சர்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் கோலார் தங்கவயல் மண்ணின் மைந்தனாக, சிறந்த சிந்தனையாளராக, எழுத்தாளராக, பொதுவுடைமை சித்தாந்தத்தை மூச்சாக கொண்டு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வாலிபரை நான் பார்த்ததில்லை என்று புகழாரம் பூட்டப்பட்டது. தங்கவயல் நலனுக்காக இவர் நலமுடன் வாழ, வாழ்க 100 ஆண்டு என்று வாழ்த்துகிறோம். இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை தடுத்து நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜிம்கானா மைதானம் காடாக இருந்தது, மாற்றியமைக்கப்பட்டது. அது எதுவாக இருந்தாலும் படிப்படியாக கால் வைத்தது வெற்றி கண்டிருக்கிறது. அந்த வகையில் SP ஆபீஸ் விவகாரத்தை அருமை தோழர் மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி அவர்கள் நினைவுபடுத்தினார். இன்றைக்கு அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது. என் கவனத்துக்கு வரல, அதனால நான் இல்லாம அதை மூட முடியாது என்றெல்லாம் மரியாதைக்குரிய தொகுதியுடைய MLA பேசலாம். அதே லட்சியத்தோடு, அதே இலக்கோடு காப்பாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த பாஜக அரசு கொண்டு வந்த திட்டத்தை அன்றைக்கு இதே தொகுதியுடைய MLA தடுத்து நிறுத்த போராட்டம் நடத்தினார். அவரை சார்ந்த அத்தனை அரசியல் இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் மூலம் இல்லை சேவ் KGF என்ற நோக்கத்தோடு அதை காப்பாற்றப்பட்டது. SP அலுவலகம் மாறவில்லை. இன்றைக்கு சூழ்நிலை என்ன? மதுகிரி, சிக்கோடி 2 புதிய மாவட்டங்களை உருவாக்கப் போகிறார்கள். அப்படி உருவாக்குகிற பட்சத்தில் மதுகிரிக்கு இங்க இருக்கிற தங்கவயல் SP அலுவலகத்தை மாற்றப்படுகிறது என்ற கருத்தை ஆணித்தரமாக அது தடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர்தான் மரியாதைக்குரிய தோழர் ஜோதிபாசு அவர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும்
இருப்பதை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருப்பதால் இந்த மாவீரரின் தலைமையில் இயங்கும் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அவர் பின்னணியில் நிற்கும், அவருக்கு பலமாக இருக்கும். இந்த வாழ்த்துகள் அவருக்கு மேலும் உற்சாகத்தை தரும் என்ற நோக்கத்தில் கோலார் தங்கவயல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் போராளியும் தங்க சுரங்க தொழிற்சங்க வரலாறை ஒரு புத்தகமாக வெளியிட்ட மறைந்த மூத்த தோழர் ராமசாமி அவர்களின் புதல்வர் ஆர் ஜோதிபாசு அவர்களின் 49வது ஆண்டு பிறந்த தின விழாவை இங்கு மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். இந்த தங்கவயலிலே இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை ஆரம்பித்து இன்று 15 மாதங்களாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார். உதாரணத்துக்கு சொன்ன கமிட்டி கூட கூட்டல நேற்று ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. பிரஜாவாணி பேப்பர்ல பார்த்திருக்கிறாரு, எஸ்பி ஆபீஸ் சேஞ்ச் பண்றாங்க, இமிடியேட்டா மெசேஜ் கொடுத்துக்கிறார். எந்த தலைவரும் இது வரைக்கும் கேஜிஎஃப்ல கேட்டது இல்ல. ஆனா ஜோதிபாஸ் அவருக்கு இந்த கமிட்டி முழு பொறுப்பு. எப்படி நரேந்திர மோடி ராத்திரி 12 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல கொடுத்தாரோ ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம்க்கு, அது மாதிரி எந்த நேரத்திலையும் அவர் மெசேஜ் போடலாம் அப்படின்றத சொல்லினு அவர் பல்லாண்டு வாழணும். அவங்க குடும்பத்துக்கு அவருக்கும் இறைவன் நல்ல ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இவருக்கு நல்ல லீடர்ஷிப் கொடுக்கணும்னு வாழ்த்தி என் சிறிய உரையை முடிக்கும். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மற்றும் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே நடத்தினார்கள். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற முறை என்னிடம் இல்லை. 44 வயது வரை என் தந்தைக்கு நான் கையிலே ஏதாவது கடத்தை கொடுத்துவிட்டு அவர் காலிலே விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று என் ஆயா படத்திற்கு மாலை அணிவித்துவிட்டு என் தம்பி படத்திற்கு மாலை அணிவித்துவிட்டு நான் நிறைவு செய்வதுதான் என்னுடைய பிறந்த நாளுடைய முறை. இன்று 5 ஆண்டுகள் என் தந்தை என்னோடு இல்லை. என் தாய் காலிலே விழுந்து வணங்கி இந்த பிறந்த நாள் அதே முறையை நான் பின்பற்றுகிறேன். என் தந்தைக்கு இன்றைக்கு மாலை அணிவித்து நான் அதை கௌரவமாக கொண்டு வருகிறோம். பிறந்த நாள் நிகழ்ச்சி கடந்த ஆண்டு என் இல்லத்திலே நான் செய்தேன். காரணம், என் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய தோழர்கள் அவர்களுக்காக முதலாக பிறந்தநாள் விழாவை என் வீட்டிலே நான் கொண்டாடினேன். அது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்காக நாம் செய்தது. இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே பேசுகின்ற போது பல கருத்துக்களை இங்கே சொன்னார்கள். எனக்கு கண் கலங்குகிறது. ஏனென்றால் என் தந்தை இல்லை. அவர் நினைத்தது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தங்கவயல் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒரு நாள் உன் பின்னாடே உன்னோடு அணிவகுத்து நிற்பார்கள். அன்றைக்கு தங்கவயலிலே பல மாற்றங்கள் ஏற்படும் என்று என்னிடம் அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்று உருவாக்கப்பட்டதோ அந்த மாற்றங்கள் தங்கவயலிலே நடந்து வருகிறது. அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு குடும்பம் இல்லை, தங்கவயலிலே உற்றார் உறவினர்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இங்கே சேர்ந்திருப்பவர்கள் எல்லாம் குடும்பங்களாக பார்க்கின்றேன், நம்மளுடைய சக தோழர்களாக பார்க்கின்றேன். அந்த உறவுகள் இன்றைக்கு இணைந்து இந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. கோலார் தங்கவயலில் சேவ் கேஜிஎஃப் பலம் என்பது என்ன என்பதை நேற்று இரவு பேசிய பேச்சுக்கு இன்று காலை பதில் வருகிறது சட்டமன்ற உறுப்பினரின் வாயிலிருந்து. ஆனால் உண்மை நிலவரம் வேறு. ஆனால் அந்த இன்று வரை அவர் அது நடக்காது, அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் உண்மை நிலவரம் வேறு. அந்த நிலவரம் வெளிவருகின்ற போது சேவ் கேஜிஎஃப் எந்த கருத்தை பேசியது என்பதை ஊர் மக்கள் புரிந்து கொண்டு நம்மோடு அணிதிரண்டு போராட வேண்டிய ஒரு கட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்னைக்கு DK சிவகுமார் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் கூட கடந்த 1 வார காலமாக கோலார் தங்கவயலில் ஆய்வு நடந்து வருகிறது.
எந்த பகுதியில் எந்த இடங்கள் இருக்கிறது என்கின்ற ஆய்வுகள் கோலார் தங்க வயலிலே இன்றைக்கு நடந்து வருகிறது. அதனால் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எல்லோருடைய குடியிருப்புகளையும் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோஷத்தை நாம் வலியுறுத்தி நிற்கப்பட வேண்டும். ஏதோ இடம் பெறுவதற்காக குடியிருப்புகளை காலி செய்வதோ இல்லை குடியிருப்புகளை கண் வைப்பதோ நாம் அனுமதிக்க கூடாது. அதனால் எதிர்காலத்திலே பல்வேறு விதமான போராட்டங்களிலே நாம் அணிவகுத்து நிற்போம். இந்த பிறந்த நாளில் உண்மையாகவே இப்போ இவ்வளவு பேர் இங்கே கூடி வாழ்த்தியமைக்கு என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அவர் இல்லாத எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா அது அவருடைய அந்த போராட்ட குணம் தான் அதற்கு ஒரு காரணம். எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகுது ஆகலையும், ஆனால் அவருடைய குரல் என்றுமே அந்த குரலோடு குரலாக, போராட்ட குரலாக, சிங்க குரலாக என்றுமே எதிரொலிக்கும். இந்த நாளை எங்களுடைய கட்சியின் சார்பாக அவரை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறோம். அவருடைய பல்லாண்டு வாழ்க என கட்சியின் சார்பாக வாழ்த்துகிறோம். எப்போவுமே பிசிக்கு வந்துட்டு நம்ம சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே நாங்கள் பக்கத்துணையாக இருப்போம், சப்போர்ட்டிவாக இருப்போம். இன்னொன்று கட்சி ரீதியாக இல்லைனாலும் என்னுடைய சப்போர்ட்டு ஃபேமிலி மாதிரி நான் அண்ணனுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்போம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நிறைய விஷயங்க இன்னைக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பாப்புலர் அட்வொகேட் ஜோதிபா சார் அட்வொகேட் அவர்களுக்கு இன்று பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை நீடுள்ள வாழ்க என மனப்பூர்வமான வாழ்த்துகிறேன். என்றும் சிறப்புடன் நம்ம கேஜிஎஃப் மக்களுக்கு சேவை என்றும் தேவை என்று வேண்டி வணங்கி அவரை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். எல்லோரையும் இணைத்து எதிர்காலத்தை உருவாக்கும் மிகப்பெரிய தலைவர் இவர். நீடூடி வாழ வேண்டும் என்று அனைவரின் சார்பாகவும் சுருக்கமாக, முத்தாக, சத்தாக, எங்களின் சொத்தாக பேச சொல்ல நமது செங்குட்டுவன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று தகவல் மக்களுக்காக உழைத்து வருகின்ற அருமை சகோதரரும் எங்கள் பாசத்துக்குரிய அட்வொகேட் ஜோதிபா அவர்களுக்கு அவர்களின் 49வது பிறந்த நாளை சகோதரர் செகுட்டர் சொன்னது போல 94வது பிறந்த நாள் நம்மளுக்கும் வயது இருந்தால் அவர் வாழ்த்த நம்மளுக்கும் ஒரு அவரை பல்லாண்டு வாழ்ந்து இந்த தங்கவேலுக்கு சேவை செய்ய அவரை வாழ்த்தி இந்த பொன்னாடையை நம்முடைய அனைவரும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவருக்கு பொன்னாடை போட்டுகின்றேன். உள்ளங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்கள் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வயலில் தொண்டு தொட்ட காரியம் எல்லாத்தையுமே இதெல்லாம் பொறுப்பு இட்டு வரேன்னு சொல்கிறாரு, அது பெரிய விஷயம். இதெல்லாம் எடுத்து போயிடக்கூடாது, நிற்க வைக்கணும், அதுவும் பெரிய விஷயம். அந்த மாதிரி நம்ம அனைவரையும் இன்று பிறந்தநாள் காணும் நாயகனுக்கு வாழ்த்து சொல்வதில் மற்ற ஜீவன சார்பாகவும் தமிழ் தமிழ் சார்பாகவும்